அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் என்ன? சாகுல் கமீதா. என்ன விலைண்ணே இது? முரல் விலையா? 600 கன்று 20. 600 கன்று 20 இது. சரி சரி. ரெண்டு போட்டு ஓலை வச்சு பாய்ச்சி இழுக்குது. அது சொல்ல இயலாது வரும். போகிறதுக்கு ஏதாவது தொழிலுக்காகுமா? ஆண்டவன் கொடுக்குறாரு. ஆண்டவன் கொடுக்குறது தான். முரல் மட்டும்தான் வருமா இல்லை வேறு எதுவும் வருமாண்ணே? எல்லா மீனும் வரும். மீன் மட்டும் வரும். இதை வந்து வேலை பார்க்க இல்லாது. ரெடி பண்ண தைக்கலாம் முடியாதா? இந்த காலையில் விடிய அதிகாலையில் போகலா? எத்தனை பேர்னா அதுக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும்? 6 பேர் போகணும். 2 வெள்ளத்துலேயும் 3 பேராக போவிய. நானே மடங்கு தாக்குறாங்களா? இது எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆதிப்பட்டினம் கடற்கரையில் நிற்கிறோம். நண்பர்கள் வந்து முரல் வலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ப்ராசஸ் என்னன்னு ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கடற்கரை உள்ள ஊர்களில் மீனவ தொழில் எல்லாருக்குமே பொதுவானதாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்களை பொறுத்து தொழில் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அப்படி இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆதிப்பட்டினம் கடற்கரையில் தான் நம்ம இங்கே இருக்கோம். ஆதிப்பட்டினம், கோட்டைப்பட்டினம், மல்லிப்பட்டினம் அந்த லைனில் வரும்போது கடற்கரை ஒட்டின ஒரு ஊர் தாங்க ஆதிப்பட்டினம். அங்கே ஒரு சூப்பரான லைட் ஹவுஸும் இருக்குது. அங்கே நம்ம மீனவ நண்பர்கள் எல்லோரும் உட்காந்து முரல் வலை விடுறதுக்காக வலைகளை தயார் பண்ணிருந்தாங்க. அது வந்து கடற்கரை ஒட்டின ஒரு இடங்க. அங்கே உட்காந்து வேலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு கூட்டமாக, அதாவது அந்த களைப்பு தெரியாது. இன்னொரு பக்கம் வேலை பளுவும் அதிகமாக தெரியாதுங்க. இந்த மாதிரி கூட்டமாக ஜாலியாக பேசிக்கிட்டு வேலை பார்க்கும்போது முரல் வலை எப்படி தயார் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் ஆகும், அந்த முரல் வலை வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் நம்ம அண்ணன் ஒருத்தர் கேட்டறிஞ்சோம். அது அப்படியே ஒரு கம்ப்ளீட் இன்டர்வியூவாக இருக்குங்க. நான் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி இருக்குங்க. ஆனால் கடற்கரை ஒட்டின ஒரு இடம்னால அங்கே வந்து வெயிலே தெரில. அது மட்டும் இல்லாமல் பள்ளி விடுமுறைனால பக்கத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாமே அங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு, இந்த பக்கம் மீனவ நண்பர்கள் எல்லாமே வலையை சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் வலைக்கு அந்த மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க. நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி ஒரு நாள் இந்த நண்பர்களோட. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் என்ன? சாகுல் கமீதா. என்ன விலைண்ணே இது? முரல் விலையா? எத்தனை நம்பர் தங்கூசிண்ணே இது? இந்த தங்கூசி ஏதோ அது பாயிண்ட் சொல்லுவாங்களே. 600 கன்று 20. 600 கன்று 20 இது. சரி சரி. ரெண்டு போட்டு ஓலை வச்சு பாய்ச்சி இழுக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு நடுவில் அப்படியே போட்டு. எத்தனை பாகண்ணே இது? இது வந்து ஒரு 50-60 பாகம். 50-60 பாகம் வரும். 2 போட்டு போனால் இப்போ எவ்வளோ மீன் வரும்? அது சொல்ல இயலாது வரும். போகிறதுக்கு ஏதாவது தொழிலுக்காகுமா? ஆண்டவன் கொடுக்கறது தான். முரல் மட்டும்தான் வருமா இல்லை வேறு எதுவும் வருமாண்ணே? எல்லா மீனும் வரும். மீன் மட்டும் வரும். இப்போ இந்த வலை தயார் பண்ணால் எவ்வளோ நாள்னே ஆகும்? இது தயார் பண்ணால் ஒரு வாரம். 1 வாரம் ஆகும். 1 வாரம் தயார் பண்ணுறிய. தயார் பண்ணி இந்த வலையோட வேலிடிட்டி எவ்வளோ நாள், எத்தனை மாதம் யூஸ் பண்ணலாம் அதை? இது வந்து நம்ம வச்சுக்கிற பொறுத்து, அந்த மீன் படுற பொறுத்து இருக்குது. அதான் இப்போ சில நண்டு வலைலாம் வந்து 15 நாள் 20 நாள் சொல்லுவாங்க. அது மாதிரி இது அலிமணம் இருக்குது. மீன் தச்சுச்சுன்னா போகிறது எல்லாம் இருக்குது. இதை மறுபடியும் பொத்தையிடாது. திரும்ப புரியல. இதை வந்து பொத்தையிடாது. வேலை பார்க்க இல்லாது. ரெடி பண்ண தைக்கலாம் முடியாதா? அந்த சூட வலை தப்பாகல அது மாதிரி? அது இல்லை, புதுசாக மறுபடியும் போடணும். கேப்பில் போயிடும். வேறு வலை தான் போடணும். இது பழசை யூஸ் பண்ண ரீயூஸே பண்ண முடியாது. அப்படின்னா ஒரு 4-5 மாதத்துக்கு வருமா? 4-5 மாதம் வரும். தராத்து போட்டு இழுத்துட்டு போகிறது தான். இது இப்போ நைட்டில் போகலாம் இல்லை பகலில் போயிடலாண்ணே? காலையில் விடிய அதிகாலையில் போகலா? எத்தனை பேர்னா அதுக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும்? 6 பேர் போகணும். 2 வெள்ளத்துலேயும் 3 பேராக போவிய. நீங்கள் எத்தனை வயசுல தொழில் பார்க்குறிய? நாங்கள் 6 பேர். எத்தனை வயசுலேருந்து பார்க்குறியா? 10 வயசுலேருந்து. 10 வயசுலேருந்து தான் பார்க்குறியா? இது மட்டும் தான் போவீங்களா இல்லை பெரிய போட்டு தூண்டி எதுவும் போவீங்களா? வேறு அரிப்பு வலை, கட்டு வலை. கட்டு வலைனா? இல்லை, கரை நண்டு இழுப்பு வலை. ஆமாம், இழுத்து வருவா. சரி சரிண்ணே. இப்போ இந்த சீசனுக்கு முரல் வலை. ஆமாம், அந்த ஸ்டேக்கு 2 மாதம் ஸ்டேக். ஆமாம்,
ஸ்ட்ரைக்குக்கு இது வெள்ளத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பெரிய போட்டில் போகிறவங்களா நீங்கள்? இல்லை சரி, இந்த அரிப்பு வலை நாங்கள் போடுறது. இப்போ தொழில் இல்லை, 2 மாதம் தொழில் இல்லாதனால இதை செஞ்சுக்கிறது. மடங்கு தாக்குறாரு. நானே மடங்கு தாக்குறாங்களா? இது என்ன டபுள் லேயரான மடங்கு தாத்து கயிறு கொடுத்து, பெரிய கயிறு கொடுத்து அதுக்கு மேலே போயா கொடுக்கணும். இதில் ஈயம் போட மாட்டீங்களா? போடுறது ஈய கொண்டு போடுவோம். ஃபஸ்ட்டு மால் வாங்கி அப்புறம் அந்த கயிறு கோர்த்து அதுக்கப்புறம் ஈயம் வாங்கி அதுக்கப்புறம் இது ஏற்கனவே யூஸ் பண்ண அவ்வளோதான், அலிமான் ஆயிடுச்சு. இனி இடைக்கு தான் கயிறும் போய் மட்டும் எடுத்துட்டு குப்பையில் தூக்கி வச்சிருக்கீங்க. இது பெரிய கயிறா தெரியுது, அது சின்ன கயிறா கோக்குறிய? இந்த கயிறு இன்னும் கோப்பி இல்லை அதில். ஆமாம், உள்ள விட்டு அப்படியே பொறுக்குது. முதல்ல மாலு, அதுக்கப்புறம் இந்த கயிறு, அதுக்கப்புறம் இந்த கயிறு, அப்புறம் போயா, அதுக்கப்புறம் ஈய கொண்டு. இவ்வளோ வேலை இருக்கு. மாட்டு வைக்கணும் இடையில ஒரு நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com